ஒரு பெண் தன் தாய் வீட்டுக்கு செல்லும்பொழுது அவளோட மனநிலை எப்படி இருக்கும்? அந்த வீடு எப்படி இருக்கும்? அங்கு இருக்கும் அக்கம் பக்கம் இருப்பவர்கள் நம்மிடம் நன்றாக பேசுவார்களா? நம் மாமியார், மாமனார் நம்மிடம் நன்றாக பேசுவார்களா? நம் நாத்தனார், ஓரவத்தி அனைவரும் நன்றாக பேசுவார்களா? நம்மளுக்கு ஃப்ரெண்ட்ஸ் கிடைப்பார்களா? நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மிஸ் பண்ணிட்டு போகிறோமே, அங்கே நமக்கு ஜாலியாக இருக்குமா? நமக்கு பிடிச்ச மாதிரி அந்த வீடு இருக்குமா? சுற்றுச்சூழல் நமக்கு பிடிச்ச மாதிரி இருக்குமா? இதுக்கு அப்புறம் நம்ம அம்மா வீட்டுக்கு போக மாட்டோமா? இந்த வீடு தான் நம்ம நிரந்தரமாக இருக்க போகிறோமா? முதலில் வரும்பொழுது இத்தனை கேள்விகளோடு தான் ஒவ்வொரு பெண்ணும் தன் புகுந்த வீட்டுக்கு வருகிறார்கள். திருமணமாகி வந்தவுடன் அந்த வீடு, அங்கே உள்ளவர்கள், மனிதர்கள் அனைவரும் அவர்களுக்கு புதியதாக இருப்பார்கள். அந்த வீட்டுக்கு போயிட்டு சமைக்க சொன்னால் கூட நமக்கு எதுவுமே தெரியாது. வீடு தான் மாறி இருக்குன்னு பார்த்தா அவங்க வீட்டில் இருக்கிறவங்களும் சாப்பாடு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நாம் ஒரு மாதிரி சாப்பிட்டு வளர்ந்துருப்போம். ஆனால் அங்கே வேறு மாதிரி இருக்கும். இதெல்லாம் நமக்கு பழகுறதுக்கே கிட்டத்தட்ட ஒரு 3 மாதம் ஆகும். அதுவரைக்கும் அந்த பெண்ணிடம் அனுசரித்து நடந்து கொண்டால் ஓகே, நன்றாக இருக்கும். அப்படி இல்லை என்றால் உங்கள் வீட்டில் இருக்கிற மாதிரி எல்லாம் இங்கே இருக்கக்கூடாது. இங்கே நாங்கள் சொல்கிறது தான் நீ கேட்கணும். இந்த மாதிரி இருக்கணும், அந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னு அட்வைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அவ்வளோதான். ஒரு நாளுக்குள்ளே அவ்வளோதான், அந்த பெண்ணுக்கு தலைவலி ஸ்டார்ட் ஆகிவிடும். அன்றையிலிருந்து இப்படி தான் சண்டை ஆரம்பமாகிறது. மாமியார் வீட்டில் அப்பொழுது அந்த பெண்ணுக்கு தோன்றும், நான் எங்கள் வீட்டில் வேறு மாதிரி இருந்தேன், உங்கள் வீட்டில் இப்படி இருக்க சொன்னீங்கன்னா நான் எப்படி திடீர்னு மாற முடியும்? அந்த பொண்ணு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, நாங்கள் சொல்கிறத நீ கேட்க மாட்டியா? நாங்கள் சொல்கிறதான் நீ கேட்கணும். நீங்கள் சொல்கிற மாதிரி தான் இங்கே இருக்க மாட்டோம். உன்னோட இஷ்டத்துக்கு இருக்க உங்கள் வீடு இது கிடையாது, எங்கள் வீடு. நாங்கள் சொல்கிறது தான் நீ கேட்கணும் அப்படி என்று சொல்லுவாங்க. இந்த மாதிரி எல்லாம் சொல்லாமல் ஃபர்ஸ்ட் அந்த பெண்ணிடம் வந்து நாங்கள் வேலை செய்கிறத எல்லாத்தையும் நீ பாரு, அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி தான் இவங்க வீட்டில் இருக்கணும் அப்படி என்று உன்னை நீ மாற்றிக்க ஆரம்பிச்சுக்கோ, சரியா? உனக்கு பழகுவதற்கு கொஞ்சம் நாட்கள் எடுக்கும். அப்படி சொல்லி அந்த பெண்ணுக்கு நம்பிக்கை தர பழக்க வழக்கங்களை சொல்லி தர வேண்டும். இப்படி சொல்லி தந்தால் ஒவ்வொரு வீட்டிலும் எந்த பிரச்சனையும் வராது. அந்த பெண்ணும் புரிந்து கொள்வார்கள். ஓகே, புரிந்து கொண்டு நடப்பார்கள். அதுக்கப்புறம் அந்த பெண்ணுக்கும் பழக்கம் ஆகிவிடும். இப்படி இருந்தால் சண்டை வராது. ஆனால் இப்படியெல்லாம் மாமியார் ஒவ்வொரு வீட்டிலும் பெண்ணுக்கு கிடைக்க மாட்டார்கள். ஆனால் கணவர்கள் கொஞ்சம் புரிந்து கொண்டு நடந்தால் நன்றாக இருக்கும். எங்கள் வீட்டில் இப்படி தான் இருப்போம் நாங்கள், நீயும் கொஞ்சம் அனுசரித்து நடந்துக்கோ அப்படி என்று சொல்ல வேண்டும். கணவர்கள் அப்படி சொல்வதில்லை. எங்கள் வீட்டில் இப்படி தான், நீ இப்படி தான் இருக்க வேண்டும் அப்படி சொல்லக்கூடாது. சொன்னால் அப்பொழுதுதான் சண்டை ஆரம்பம் ஆகிறது. இப்படி தான் கணவர்களுக்கும் இடையே சண்டை முதலில் ஆரம்பமாகிறது. இந்த பதிவை முழுமையாக பார்த்ததற்கு ரொம்ப ரொம்ப நன்றி.